இனியா தேவயானி அவர்கள் அபிஷேகாவிற்கு பரிசு ஒண்ணு குடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு சீசன்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் வந்துட்டே இருக்கு. அந்த வகையில வரப்போற வாரம் என்ன முடிவு பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, பழைய சீசன் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இனியா தேவயானி அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த ஒரு வாரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனியா தேவயானி அவர்கள் வந்தது மட்டும் இல்லாம சூப்பரா பாடி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாமே இனியா இந்த ஒரு விஷயத்த தான் நாங்க லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி என்கரேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து இனியாவுக்கு இந்த சீசன்ல யார புடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இனியா அவர்கள் அபிஷேகாவ சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப சுட்டி பொண்ணு, பயங்கரமா வந்து பாடிட்டு இருக்கா. அண்ட் இந்த அளவுக்கு வந்துருவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ வந்து ப்ராப்பரா இசையெல்லாம் படிச்சுட்டு வரல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தான் கத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால இந்த சீசன்ல எனக்கு அவள ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் அவளுக்காக வந்து ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் அந்த ஒரு கிஃப்ட் வந்து கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சீசன் பார்த்துட்டு இருக்கும்போது அவகிட்ட வந்து சைக்கிள் இல்ல அப்படிங்கிற மாரி அவ சொல்லியிருந்தா. ஸோ உடனடியா நான் பிளான் பண்ணது என்னன்னா, கண்டிப்பா நம்ம செட்டுக்கு போனோம்னா அவளுக்கு ஒரு சைக்கிள் குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருந்துச்சு. ஸோ அவளுக்காக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அபிஷேகா அவர்களுக்கு சைக்கிள் ஒண்ணா பரிசா குடுத்திருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கிஃப்ட்ட கண்டிப்பா அபிஷேகா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க அந்த செட்டுக்கு வந்து பாடிட்டு அமைதியா போயிருந்திருக்கலாம். பட் இந்த சீசன பார்த்து அதில யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஆசைப்பட்டத குடுக்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அதுவும் ஒரு செலிபிரிட்டியோட பொண்ணாலாம் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அத தாண்டி அவங்க பண்றாங்க அப்படிங்கும்போது, அதனால தான் இனியா அவர்கள் கடந்த சீசன் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூர்யா அடுத்து அஸ்வந்த் மாரிமுத்துவோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்ப கேட்டவுன்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இயக்குனரா மாறி இருக்காரு. அவர் பண்ணியிருந்த முதல் படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. 2வது பண்ணியிருந்த டிராகன் படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. அடுத்து தொடர்ந்து அவரு சிம்பு கூட ஒரு படம் பண்ண போறாரு. அண்ட் அதற்கு முன்னாடி சூர்யா அவர்களுக்கு அவரு ஒரு கதை சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஒரு கதை ரொம்பவே பிடிச்சு போயிருந்திருக்கு. சூர்யா அவர்கள் இப்ப அடுத்தடுத்து 2 படங்கள் நான் கமிட் ஆகியிருக்கேன். அதனால இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இப்ப அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் அடுத்து சிம்புவோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அந்த ஒரு படத்த முடிச்சு கொடுத்த கையோடயே சூர்யாவோட சேர்ந்து படம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ராமினன்ட்டான டைரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவரு கடைசியா பண்ணியிருக்க ஆர்ஜே பாலாஜிலிருந்து இப்போ புதுசா கைகோர்த்திருக்க டிராகன் டைரக்டர் வரைக்கும் எல்லாமே புதுமுக இயக்குனர்கள். இந்த ஒரு சீசன் அவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து